Hello everyone, welcome to PYQ series. இந்த PYQ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்கிற எல்லா PYQ சால்வ் பண்ண போறோம். அதாவது NTA வந்து எப்பல நீட் கனெக்ட் பண்றாங்களோ அந்த இதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க எல்லா क्वेश्चनையும் சால்வ் பண்ண போறோம். 6 similar bulbs are connected as shown in the figure. Figure இருக்கா? இருக்கு, சந்தோஷம். With a DC source of EMF and zero internal resistance. Okay. The ratio of power consumption by the bulb when all are glowing. நல்லா பாரு, எல்லா பல்புமே க்ளோ ஆகுது. சரிங்களா? எல்லா பல்புமே என்ன ஆகுது? க்ளோ ஆகுது. எல்லா பல்புமே க்ளோ ஆகுதுன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர், 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 இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இந்த ஆரும் சீரீஸ்ல இருக்கா? கரெக்டா? 2R, இது 2R, இது 2R. நீ அப்படி சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மூணு பேரலல் இருக்கா? இதோட ஈக்குவலன்ட் என்னவாயிரும்? R/2. இந்த மூணு பேரலல் சேர்த்தா R/2, அந்த மூணு பேரலல் சேர்த்தா R/2. நீ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஒன்று 2R 2R 2R, மொத்தம் 3 தடவை 2R வந்து பேரலல் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்படி போட்டாலும் சரி. சாரி, R/2ன்ற R/3, சாரி R/3 3 இருக்குல்ல, இது R/3, இந்த வேல்யூ எவ்வளோ? R/3. கரெக்டா? ஒருத்தவர் நெகட்டிவ் மார்க் வந்து எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டேன், கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணணும்னு சொல்ல வரதுக்காக எப்படி எழுதி போட்டேன். ஓகேவா? கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நானும் என் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி 3 இருந்தால் R/3 போடணும். இப்போ நல்லா பாரு, மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? 2R/3. நம்ம பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு V². இங்கே வந்து V² வந்து ε²/R. அப்போ பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் போடலாமா? P1 is equal to E²/R. ஓட வேல்யூ என்ன? 2R/3. ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றாங்க? இந்த சிச்சுவேஷன் when 2 from section A and 1 from section B. இதுல இருந்து ரெண்டு பல்ப் தான் சார் க்ளோ ஆகுது, 2 from section A and 1 from section B. இப்போ நல்லா பாரு, இந்த பல்பு எதில் இருக்கு? பேரலல்ல இருக்கு. பேரலல்ல இருக்குன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? R/2. ஒரே ஒரு பல்பு இந்த செக்ஷன்ல இருந்து R. இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது சொல்லு? அந்த கேஸ்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது? வெரி குட். எவ்வளவு வருது? தன்வீனா உங்க பேர் என்ன? தன்வீன். அங்க ஒரு R. வெரி குட். 3R/2. அப்ப P2 வேல்யூ என்ன கிடைக்குது? E²/3R/2. அப்ப P1/P2 கேட்டிருக்காங்க. நல்லா பாரு, E² விட்டுறலாமா? இல்ல எழுதுவோம். புரியுதா? Which of the following act as a circuit protection device? இதுல யார் சார் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? இதுல எது சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ்? சீக்கிரம் ஆன்சர் பண்ணு. இது எது சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும்? ஃபியூஸ் வந்து சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். வெரி குட். இந்த கொஸ்டின், இந்த சர்க்யூட் shown below the reading of the voltmeter and ammeter will be. வோல்ட்மீட்டர் ரீடிங் என்ன, அம்மீட்டர் ரீடிங் என்ன? கரண்ட் எவ்வளோ சார் போகுது? 10 வோல்ட் இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10. சார் இதுவும் பேரலலா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா? அப்ப கரண்டோட வேல்யூ என்ன வருது? கரண்டோட வேல்யூ 1, ஏன்னா 10. V is equal to IR. அப்ப என்னோட I1 வேல்யூ என்ன வருது? எனக்கு கொடுத்த வோல்டேஜ் 10, கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 10, அப்போ 1 ஆம்பியர். எனி டிஃபிகல்ட்டி இல்ல. இப்போ வோல்டேஜ் வேணும். வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? I/R. எவ்வளோ கரண்ட் சார் போகுது? 10. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? சரி, எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா 1. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 10. அப்போ 10 வோல்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 10 வருது, 10 1 வருது. ரெண்டாவது கேஸ்ல பாரு. இப்போ நல்லா பாரு, நீ என்ன பண்ணுவே? இது 10 சார், இது 10 பேரலல்ல போட்டா என்ன ஆயிரும்? 10 சேர்த்து 5 ஆயிரும் சார் அப்படின்னு நினைப்பேன். பட் நல்லா பாரு, இந்த 10 இந்த இன்ஃபைனைட்டோட சீரீஸ்ல இருக்கு. இந்த 10 எதோட சீரீஸ்ல இருக்கு? இன்ஃபைனைட்டோட சீரீஸ்ல இருக்கு. 10 இன்ஃபைனைட்ல சீரீஸ்ல போட்டா என்ன ஆகும்? இன்ஃபைனைட். அப்ப இது 10, இது இன்ஃபைனைட். அப்ப இந்த சர்க்யூட்டோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 தான். கரெக்டா? பேரலல்ல 10 இன்ஃபைனிட்டி சேர்க்கிற
1/r is equal to 1/10 plus 1/infinity. 1/infinity என்ன ஆயிரும் 0. அப்ப இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் 10 தான் கிடைக்க போகுது. அப்ப நல்லா பாரு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 10, வோல்டேஜ் எவ்வளவு 10. அப்ப என் கரண்ட் என்னவா இருக்கும் 10/10 which is equal to 1 ampere. வோல்டேஜ் என்னவா இருக்கும் I into R 1 into 10 which is equal to 10. அப்ப வோல்டேஜும் கரண்ட்டும் சேமா தான் வந்திருக்கு. இந்த क्वेश्चन பாரு, இந்த டைப் ஆஃப் क्वेश्चन நிறைய வருது சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வந்துட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்ககிட்ட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்காது. அப்போ என்ன சார் நான் பண்ணுறது, நல்லா பாரு, இந்த 2 வோல்ட் இது ரெண்டுத்துக்குமே பேரலாக இருக்கா, இது மேலேயும் போகுது கீழேயும் போகுது. அப்போ இதுவும் பேரலல்னு சொல்லிக்கலாமா. அப்போது நான் கொடுக்குற 2 வோல்ட் பார்த்தேன்னா இந்த 20 ஓம் இந்த 30 ஓம்க்கு அக்ராஸாக பிரியணும். இந்த 20 ஓம் இந்த 30 ஓம்க்கு அக்ராஸாக பிரிய வேண்டும். சொல்கிறது புரியுதா இல்லையா. மொத்த வோல்டேஜ் எவ்வளோ 2 வோல்ட். நம்ம ஷார்ட்கட் மெத்தட் ஞாபகம் இருக்கா, இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. அப்போ இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து எக்ஸாக இருந்தால், இல்லை இந்த வோல்டேஜ் 2x இருந்தால் இந்த வோல்டேஜ் 3x இருக்கும். சார் இதெல்லாம் எனக்கு புரியல சார், நான் வந்து உங்கள் வீடியோ பார்க்கல, ஷார்ட்கட்டும் சடனாக வராதிங்க. சரி, நான் மெயின் மெத்தட் சொல்லிடுறேன், ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. வி ஏன் சார் இன்ஃபினிட்டின்னு போட்டீங்க, நீங்கள் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் லெசன் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஒரு நல்ல அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 0ஆக இருக்கும். இப்போ நல்லா பாரு, இந்த சர்க்யூட்டில் கரண்ட் வேணும். கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், I is equal to voltage by resistance. வோல்டேஜ் எவ்வளோ 2, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 50. அப்போ இதான் என்னது என்னோட கரண்ட் இந்த சர்க்யூட். உட்காந்து இதை டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்காத, கஷ்டப்படுவேன் சரியா. சரி, இப்போ எனக்கு இதுக்கு அக்ராஸாக ஃபால் ஆகிற வோல்டேஜ் வேணும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆக போகுதுன்னு வேணும். அப்போது எனக்கு V வேணும்னா I into R போட போகிறேன். I எவ்வளோ சார் 2/50, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 20. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கோ, 4/5 வருது, அதாவது 0.8. இப்போ இதோட மீனிங் என்ன, நான் மொத்தம் 2 வோல்ட் கொடுக்குறேன் சார், இதுக்கு அக்ராஸா 0.8 வோல்ட்டும் இதுக்கு அக்ராஸா எவ்வளோ வோல்ட் இருக்கும் மொத்தம் 2 வோல்ட். இவன் 0.8 சாப்பிட்டா அப்போ அவனுக்கு எவ்வளோ 1.2 கிடைக்கும். ஆமாவா இல்லையா. அப்போ நல்லா பாரு, 2 வோல்ட்ல இந்த வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ 0ன்னு வச்சுக்கோ. இப்போ இவன் எவ்வளோ சாப்பிட போகிறான் 0.8 சாப்பிட்ருவான். அப்போ எவ்வளோ சரி இருக்கும், உங்கள்கிட்ட 2 வோல்ட் இருக்கு, ஒருத்தவன் 0.8 சாப்பிட்டா அப்போ இங்கே எவ்வளோ மிச்சம் இருக்கும் 1.2 இருக்கும். கரெக்டாக இல்லையா, எனி டிஃபிகல்ட்டி. இதே மாதிரி சிமிலர் ஃபேஷனில் கீழே ட்ரை பண்ணு. இதுக்கும் எவ்வளோ இருக்க போகுது 2 வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. 30 ஓம் எவ்வளோ சாப்பிட்ருப்பான் 1.2 சாப்பிட்ருப்பான். 30 ஓம்க்கு கண்டுபிடிக்கணும், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, I into R. கரண்ட் எவ்வளோ போகுது சர்க்யூட்டில் 2/50. எந்த ரெசிஸ்டன்ஸ் வேணும் 30க்கு வேணும். அப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ண 1.2. அப்போ நல்ல பண்ணி 1.2 சாப்பிட்டுட்டான். அப்போ எவ்வளோ சார் நம்மள்ட்ட மிச்சம் இருக்கும் 2 இருந்துச்சியா, அதில் 1.2 சாப்பிட்டா எவ்வளோ இருக்கும் 0.8 இருக்கும். அப்போ இங்கேயா பொட்டென்ஷியல் 0.8, இங்கேயா பொட்டென்ஷியல் 1.2, இங்கேயா பொட்டென்ஷியல் 0.8. ஒரு சில டைம் என்ன கேட்பான், இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோன்னு கேட்பான், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவான், கரண்ட் கேட்கலாம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா, இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிச்சிடலாம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்குறான், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு என்ன கேட்குறான், சார் வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ. கரண்ட் ஃப்ளோ கண்டுபிடிக்க முடியுமா, வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பண்ண கரண்ட் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல 0.4 வருது. ஓகே, நான் வந்துட்டு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் கேட்குறப்ப அவங்க என்ன கேட்பாங்க, வந்துட்டு பேலன்ஸ் பிரிட்ஜ் கொடுப்பான். வோல்டேஜ் கேட்குறான்னா இம்பேலன்ஸ் பிரிட்ஜ் கொடுப்பான், அதாவது பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்குது அன்பேலன்ஸ்டு பிரிட்ஜ்னு கொடுப்பான். ஏன் சார், சப்போஸ் இந்த பிரிட்ஜ் பேலன்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இந்த வேல்யூ 20, இந்த வேல்யூ 30, இந்த வேல்யூ 20, இந்த வேல்யூ 30. சப்போஸ் பிரிட்ஜே பேலன்ஸ்டாக இருக்குது, இப்போ வந்துட்டு கேட்குறான் இந்த இடத்துல வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும். நல்லா இப்போ ஒரு பேலன்ஸ் பிரிட்ஜ்னு சொன்னால் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கேல்வனோமீட்டர் படிச்சிருக்கோமா இல்லையா. ஏன் சார் கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலை, ஏன்னா இந்த இடத்துல என் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 1.2, இந்த இடத்துல என் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1.2. கரெக்டாக இல்லையா.
அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? அங்கே வோல்டேஜ் 1.2, இங்கே வோல்டேஜ் 1.2, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0. அப்போ கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகுமா? கரண்ட் ஃப்ளோ ஆகாது. புரியுதா? வெரி குட், வெரி குட். 2 பேர் 3 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, எனி டிஃபிகல்ட்டி? இன்னொரு விஷயம் கேட்கலாம், கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்கலாம்? கரண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. எல்லாமே நீட்டில் கேட்டிருக்க P/Q. சரியா? அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன கேட்கலாம் அதில்? எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகும்? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வோல்டேஜ் டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே வோல்டேஜ் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ட்ராவல் பண்ணும். அப்போ கரண்ட் எங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண போகுது? ஹையர் டு லோயர். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் இது. எப்படி சார் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா பாரு, உன் கரண்ட் இப்படி 2ஆக பிரிய போகுது. இது 20, இது 30. அடுத்து இங்கேருந்து வர முடியும். இப்போ நல்லா பாரு, எங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே கரண்ட் எப்படி இருக்கும்? எங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே கரண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ நல்லா பாரு, கரண்ட் 2 வழியாக போக முடியும். 20ல் இருக்குது, 30ல் இருக்குது. எங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே கம்மியான கரண்ட் போகும். அப்போ அதிகமான கரண்ட் இங்கே போகுது. அப்போ கண்டிப்பாக இங்கிட்டு போகிற கரண்ட் இந்த வழியாக வரும். நிறைய கரண்ட் இங்கிட்டு போகுது. அப்போ கரண்ட் இந்த வழியாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஓகே. The meter will be shown in the balanced position with P/Q is equal to L1/L2. If now we interchange the position of galvanometer and cell. இந்த மாதிரி கொஸ்டினில் நிறைய லெக்சரில் சால்வ் பண்ணியிருப்போம். கேல்வனோமீட்டரையும் செல்லையும் நீங்கள் மாற்றி போடுறீங்க. இந்த கேல்வனோமீட்டருக்கு பார்த்தியா, கேல்வனோமீட்டரையும் செல்லையும் மாற்றி போடுறீங்க. அப்போ ஏதாவது சேஞ்ச் வரும். அதாவது இந்த கேல்வனோமீட்டரையும் இந்த பேட்டரி இருக்கிற இடத்துல கேல்வனோமீட்டரை மாற்றிடுறீங்க, கேல்வனோமீட்டர் இருக்கிற இடத்துல பேட்டரியை மாற்றுறீங்க. ஏதாவது மாற்றம் வரும்னா? மாற்றம் வராது. சரியா? அதே ஆன்சர் தான் வரும். எப்போ உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னா, நீங்கள் பேட்டரி கேல்வனோமீட்டர் அப்படி வச்சுருங்க, P/Qவை மட்டும் மாற்றி போட்டுறீங்க. P/Q என்ன பண்ணுறீங்க? மாற்றி போட்டுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டால் எதை மாற்றி போடுறீங்க? இந்த P-ஐயும் Q-ஐயும் மாற்றி போடுறீங்க. அதை மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களோட லென்த் இருக்குது பற்றி, அந்த பேலன்சிங் லென்த்து அது உல்ட்டாவாயிரும். ஓகேவா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? கேல்வனோமீட்டரையும் பேட்டரியை மாற்றி போடுறீங்க. இந்த இடத்துல பேட்டரியை மாற்றி விட்டுறேன், இந்த இடத்துல கேல்வனோமீட்டரை மாற்றி விட்டுறேன். எந்த மாற்றமும் வராது. ஆன்சர் அப்படியே இருக்கும். ரெசிஸ்டன்ஸை மாற்றி போடுறேன். ஃபஸ்ட்டு P/Q இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு? L1/L2. இப்போ நீ என்ன பண்ணுற? Q இருக்கிற இடத்துல P-யை மாற்றி போட்டுற. அப்போ Q/P ஆகுது. அப்போ இது பேலன்ஸ்டாக இருக்கணும். என்ன ஆயிரும்? இது உல்ட்டாவாயிரும். சரியா? சாரி, லெட் மீ சே, இந்த வேல்யூ 2 இருக்குது, இந்த வேல்யூ 3 இருக்குது. சரியா? அப்போ இந்த வேல்யூ 40, இந்த வேல்யூ 60ன்னு இருக்குமா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டுத்தையும் மாற்றி போடுறேன். இந்த இடத்துல நான் Q-வை வச்சிடுறேன், இந்த இடத்துல நான் P-யை வச்சிடுறேன். நான் மாற்றி போட்டேன்னா இப்போ P/Qவோட ரேஷியோ என்னவா இருக்கும்? நல்லா பாரு, இந்த இடத்துல இருந்த P அங்கே போயிடுச்சு, அங்கே இருக்க P இங்கே வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி லென்த்து ரிவர்ஸ் ஆயிரும். புரியுதா? ஏன்னா இப்போ P இந்த பேலன்ஸில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிரும். அப்போது எனக்கு பார்க்குறதுக்கு ரேஷியோ ஒரே மாதிரி எழுதுவேன். பட் ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல இருக்க லென்த் L1, இந்த இடத்துல இருக்க லென்த் L2. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப எப்படி எழுதுவோம்? PL1 இஸ் ஈக்குவல் டு QL2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணது புரியல சார்? ஒன்று பண்ணாத, இந்த ரெசிஸ்டன்ஸ் பை இந்த வேல்யூ, இந்த ரெசிஸ்டன்ஸ் பை இந்த வேல்யூ. ஓகேவா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நீங்கள் ரெசிஸ்டன்ஸை மாற்றி போட்டிங்கன்னா L1/L2 உல்ட்டாவாயிரும். கேல்வனோமீட்டரையும் பேட்டரி மாற்றி போட்டிங்கன்னா எந்த மாற்றமும் வராது. ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு இது ஆன்சர். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் மாற்றி போட்டால் இந்த ஆன்சர். A charge particle having a drift velocity of இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துட்டா மொபிலிட்டி கேட்குறான். மொபிலிட்டியோட ஃபார்முலா வேணும். சரியா? drift velocity by electric field. சார் ஃபார்முலா தெரில, நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு. இப்போ இந்த கொஸ்டின் இப்போ நான் சால்வ் பண்ண வந்திருக்கு, எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபார்முலா மறந்து போச்சு. நான் என்ன பண்ணேன்? நல்லா பாரு, எனக்கு இதோட யூனிட் கொடுத்துட்டு இதோட யூனிட் பாரு, ஃபைனல் ஆன்சரோட யூனிட் பாரு. வோல்டேஜ் இன்வர்ஸில் இருக்குது. அப்போ இந்த வோல்ட் வந்து இன்வர்ஸில் இருக்குது. அப்போ நான் இதை கீழே போடணும். அப்போ நான் அதை வச்சு தான் ஃபார்முலா கொண்டு வந்தேன். இப்போ ரெண்டுத்தை டிவைட் பண்ணிடுறியா?
சிம்பிளி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்யா. சரியா, இந்த கொஸ்டின்ல எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சா ஆன்சர் உடனே வந்துடும். ஜோதிகாக்கு வந்த மாதிரி. வெரி குட். புரியுதா? இந்த கலர் கோடிங் டெலீட்டட் தானே, எல்லாருமே சொல்லிடுறீங்களா டெலீட்டட் அப்படின்ட்டு. டெலீட்டட்னா அடுத்த டாபிக் போயிடுறேன். இல்லை அப்படின்னா டீச் பண்ணிடுறேன். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். நடத்த வேணாம்ல? அப்போ கன்ஃபார்மாக நடத்த வேணாம்ல? ஓகே, நடத்த வேணாம். The resistance wire connected in left gap of the meter bridge balance at 10 ohm resistance in the right gap. நல்லா பாரு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது எங்க மாட்டிருக்கீங்க? லெஃப்ட் கேப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாட்டிருக்கீங்க. இது ரைட் கேப்ல என்ன இருக்கு? 10 ohm ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. இந்த பாயிண்ட் வந்து அந்த வயரை எந்த ரேஷியோல பிரிக்குது? 3:2 ரேஷியோல பிரிக்கிறது. சரி, 3:2 ரேஷியோல பிரிக்குது. இந்த இடத்துல ஒரு கேலனோமீட்டர் போட்டு இந்த கேலனோமீட்டர் இந்த இடத்துல பிரிக்குது. இந்த வேல்யூ 3 இருந்தால் இந்த வேல்யூ 2. 3:2 தானே. ஏன் 2:3 மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் நான்? கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல சரியா, இந்த 3 வந்து அதிகமான பகுதி. இப்போ எனக்கு இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? எப்படி கண்டுபிடிப்ப? ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாயா, r/10 is equal to 3/2. இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இல்லைன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2r is equal to 30. அப்போ r is equal to என்ன வருது? 15. எல்லாருக்கும் 15 வந்துருச்சு. வெரி குட். இப்போ கேள்வி என்ன? the length of the resistance wire வந்து 1.5 மீட்டர். இந்த 15 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பத்தி, இதோட லென்த் எவ்வளோ கொடுக்குறான்? 1.5 மீட்டர். என்ன கேள்வி பாரு, 15 ohm ரெசிஸ்டன்ஸோட லென்த் எவ்வளோ? 1.5 மீட்டர். அப்போ என்ன கேட்குறான்? 1 ohm ரெசிஸ்டன்ஸோட லென்த் எவ்வளோ? 15 ohm ரெசிஸ்டன்ஸோட லென்த்து 1.5 மீட்டர். அப்போ 1 ohmோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஒரு 1 ohmோட லென்த் எவ்வளோ அதான் கேட்குறாங்க. 15 பேருக்கு 1.5. அப்போ 1 ohmக்கு எவ்வளோ? 1க்கு எவ்வளோ? 0.1. கரெக்டா இல்லையா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 15 1க்கு எவ்வளோன்னு கேட்குறான். இதுக்கு இவ்வளோ, இது எனக்கு தெரியாது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ எக்ஸோட வேல்யூ 0.1 வருது. வெரி குட். 0.1 எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லு எனக்கு. இதில் மேட்ச் ஆகுது. குட். 0.1 1 × 10⁻⁻1 எழுதியிருக்கான். அப்போ கொஸ்டின்ல டிஃபிகல்ட்டி இல்லை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசென்ட் த வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் ஃபார் காப்பர்? காப்பருக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கூடும். செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையும். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? பி கரெக்ட். ஃபார் மெட்டல் சரியா, இல்லைன்னா குட் கண்டக்டர்னு சொல்லலாமா? குட் கண்டக்டருக்குலாம் இது ஓகேவா? குட் கண்டக்டருக்குலாம் இது. இந்த 3 கிராஃப் 4 கிராஃப்ல இந்த 3 கிராஃப் பார்த்தோன்னா புக்கில் இருக்குது. செமி கண்டக்டர்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணு. ஸோ செமி கண்டக்டர் மென்ஷன் பண்ணுவானா? இல்லை. செமி கண்டக்டர் வச்சு ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்கேன், அதை செமி கண்டக்டர் மென்ஷன் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ஜெர்மேனியம் சிலிக்கான்னு மென்ஷன் பண்ணுவான். அலாயின்னு கேட்டால் இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோ. அலாய் சரியா, நிக்கல் குரோமியம் இதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வரும். For the circuit shown in the figure, the current I will be. இது ஒரு கொஸ்டினே கிடையாது. 2 பேட்டரி இருக்கு. டோட்டல் வோல்டேஜ் என்ன ஆயிரும்? டோட்டல் வோல்டேஜ் என்னையா சர்க்கியூட்ல? 2 பேட்டரியுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பேட்டரி தூக்கி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோ. 6 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோயா? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோயா சர்க்கியூட்ல? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ் 6. அப்ப கரண்ட் என்ன? கரண்ட் எவ்வளோ? 1. குட். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் புரியலன்னா வா கேவிஎல் அப்ளை பண்ணு. நல்லா பாரு, நான் இந்த பாதையில் போய்கிட்டே இருக்கேன். இங்கே உள்ள வர கரண்ட் எவ்வளோ? ஐ. அப்போ ஐ × 4. அப்போ 4i.
அடுத்து அதே கரண்ட், ஏன்னா ஜங்ஷன் எதுவுமே இல்லை, அப்போ அப்படியே கரண்ட் வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது 1, அப்போ 1 இன்ட்டு ஐ. எல்லா கரண்ட் முடிஞ்சு. இப்போ வோல்டேஜை பாரு. சரியா, நான் மலை ஏறுறேன் பாசிட்டிவ், மலை ஏறினா பாசிட்டிவ், திரும்பி என்ன பண்ணுறேன் மலை ஏறுறேன் பாசிட்டிவ். ஸோ 6i இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஐயோட வேல்யூ 1. இது ஒரு கொஸ்டின் கொடுத்து வச்சுருக்காங்க. 2 solid conductor are made up of same material. மெட்டீரியல் சேமாக இருக்குது. மெட்டீரியல் சேம்னா என்ன சொல்ல வரான் சார்? இப்போ செல்லு திரும்பி இருந்தால் சப்ராக்ட் தானே பண்ணணும், செல்லு திரும்பி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். சரியா, நீங்கள் கேவிஎல் எப்படி அப்ளை பண்ண பழகிருக்கீங்களோ அப்படி அப்ளை பண்ணு, கடைசியில் மாற்றிக்காது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இந்த வோல்டேஜ் இந்த சைடு போடுறது ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க இந்த கரண்ட் அந்த சைடு போடுறது ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோ. வெரி குடியா, வெரி குடியா. சேம் மெட்டீரியல்னா ரெசிஸ்டிவிட்டி சேமாக இருக்குன்னு சொல்லிட்டான். ஹேவ் சேம் லென்த்து சேமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் சேம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஆமாவா இல்லையா? இப்போ இந்த வேல்யூ சேம், இந்த வேல்யூ சேம், இந்த வேல்யூ சேம், எல்லாமே சேமாக இருந்தால் அப்போ ஏரியாவும் எப்படி இருக்கணும்? ஏரியா எப்படி சார் இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேமாக இருக்கணும்னு சொல்லிட்டான். ரெசிஸ்டிவிட்டி சேம், லென்த்து சேம், அப்போ ஏரியா எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு ஏரியா வந்து சர்க்குலராக இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்கொயராக இருக்குது. சார் அது என்ன ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் ஏரியா எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போ ரெண்டு ஏரியாவோட ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1:1. சார் எனக்கு புரியல சார். R1 is equal to ρ1 L1 by A1, R2 is equal to ρ2 L2 by A2, R1 is equal to R2, therefore ρ1 L1 by A1 equal to ρ2 A2 by A2 னு சொல், ρ2 L2 by A2. இப்போ இதில் கேன்சல் பண்ணிடு. அப்போ இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா A1 by A2 equal to 1. ஓகே, என்ன டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. இதான் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணிக்கலாம். ஐயர் மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயர் எங்கேயா எப்படி மந்திரம் சொல்லுவாங்க? ஃபார் த சர்க்கியூட் கிவன் பிலோ த கிர்ச்சாஃப்ஸ் லூப் ஃபார் த லூப். நல்லா பாரு, எந்த லூப்னு சொல்லிட்டான். கொஸ்டினை வந்து அவசரப்பட்டு நீ பாட்டுக்கு பறந்து போயிடக்கூடாது. அவன் என்ன சொல்லிட்டான்? BCDEB, BCDEB. உன் இஷ்டம், நீ கிளாக் வைஸில் போறியா இல்லைன்னா என்டி கிளாக் வைஸ். சைடில் ரைட் பண்ண தெரியல, நான் சைடில் அந்தளவுக்கு என்ன ரைட் பண்ணிட்டேன்? கீழே ரைட் பண்ணதா இல்லை இந்த கொஸ்டினில் இங்கே எழுதியிருக்கதா? ஓகே, ஐம் சாரி, நான் நடுவில் எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் நடுவில் எழுத ட்ரை பண்ணுறேன். BCDEB இந்த ஸ்லைடில் நடுவில் எழுதிடுறேன். சரியா? 4i plus I plus I is equal to 6. 6i is equal to 6. I is equal to 1. ஓகே, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்க, சீக்கிரம் வீடியோவில் முன்னாடி வாங்க. BCDEB is given by. ஓகே, இப்போ நான் இந்த வழி தான் போகிறேன்னு அசியூம் பண்ணிக்குவோமே. சர்க்கியூட்டில் வோல்டேஜ் பார்க்க போகிறேன். சரியா? சர்க்கியூட்டில் வோல்டேஜ் பார்க்க போகிறேன். இப்படியே போய்கிட்டே இருக்க, இந்த இடத்துல இறங்குறேன். நல்லா பாரு, நான் மலை இறங்குறேன். ஆமாவா இல்லையா? எப்படி சார் மலை ஏறுறீங்களா இறங்குறீங்களா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இதான் 2 கோடு. நான் இப்படி போகிறேன்னா நான் மலை ஏறுறேன்னு அர்த்தம், நான் இப்படி வரேன்னா மலை இறங்குறேன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? சின்ன குழந்தை மேலே போகிறேன், இப்போ பெரிய கோடுக்கு போகிறப்ப மலை ஏறுறேன்னு அர்த்தம். பெரிய குழந்தை சின்ன கோடுக்கு வரேன்னா மலை இறங்குறேன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. மலை இறங்குறப்ப வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? நீ வேகமாக போகக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ், அப்போ -E2. அடுத்து இங்கே மலை ஏறுற, அப்போ +E3. வோல்டேஜ் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ கரண்ட்டுக்கு வா. நல்லா பாரு, இந்த கரண்ட்டு இப்படியே போகிறேன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுறேன், நீங்கள் வேறு மாதிரி எழுதி பழகிருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. I2R2 இங்கே வர. நல்லா பாரு, நான் மேலே போகிறேன், கரண்ட் கீழே வருது, அப்போ -I3R1. அவன் எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்திருக்கான். -I2R2 இல்லை, இந்த ஆப்ஷன் கிடையாது. I2R2
ப்ளஸ் வருது, இந்த வேல்யூ மைனஸ், இந்த வேல்யூ. ஆப்ஷன் 2 கரெக்ட் வருது. ஒருத்தவங்க சிசின்னு சொல்கிறாங்க, 2 கரெக்டாக வருது. அவங்க இப்போ டிக்கு மாறிட்டாங்க. தன்வினு பின்னு சொல்கிறாங்க. சரி 3க்கு செக் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க ரெண்டுலேயுமே ப்ளஸ் வருது. நான் இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு வரேன், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகும், இந்த டேர்ம் மைனஸ் ஆகும்ல. மைனஸ் I2 R2. ஓகே, இல்லை இங்கேயும் பாரு ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரமேஷ் விக்ரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பி தான் வருது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேர்ம் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருக்காங்க. The equivalent resistance between ABக்கு நல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? நல்லா பாரு, இது ரெண்டு எதில் இருக்குது, பேரலல்ல இருக்குது, சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் இது என்ன ஆயிரும், ஈக்குவலன்ட் என்ன ஆயிரும், இந்த வேல்யூ 12 ஆயிடுச்சு, இந்த வேல்யூ 6. 12க்கும் 6க்கும் ஈக்குவலன்ட் கண்டுபிடி. கௌதம், நான் உங்கள் கொஸ்டின் பார்த்துட்டேன். கௌதம், ஜீனோடையோட கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? பட் இப்போதைக்கு நம்ம ஜீனோடையோடு நம்ம சால்வ் பண்ணல, அதனால இப்போதைக்கு நான் அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணணும். உங்கள் கொஸ்டினை பார்த்தேன். இது ரெண்டுத்துக்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும்னு சொல்கிறாங்க மாயாண்டி. ஓகே, அப்போ இது 4 ஆயிடுச்சு. அப்போ நல்லா பாருங்க 4. ஒருத்தர் 16 சொன்னது மொத்தம் ஆன்சரை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதோட ஈக்குவலன்ட் என்ன, இது மூணுமே சீரீஸில் இருக்கு. கரெக்ட் சுஜிதா. 12 × 6 / 18 போட்டால் 4 கிடைக்கும். R1 R2 / R1 + R2. வெரி குட். ஆமாம், வெரி குட். எல்லாருக்கும் 16 வந்துருச்சு. ஒரு விஷயம் நான் வச்சுக்கோ, 2 தடவை பேரலில் போடுறேன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ பேரலில் போடுறேன். பேரலில் போடுறப்போ உன் ஆன்சர் வந்து சின்ன வேல்யூட சின்னதாக இருக்கும். இப்போ 12க்கும் 6க்கும் போடுறீங்கன்னா நீ கரெக்டாக சால்வ் பண்ணால் உன் ஆன்சர் சின்ன வேல்யூட சின்னதாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக சால்வ் பண்ண ஆன்சர் 4 வருது. அந்த 4 வந்து இது ரெண்டில் யார் சார் சின்னது, 6 தான் சின்னது. சின்னதை விட சின்னதாக இருக்கும். பிளாப்ல ஃபார்முலா கேட்டிருக்கா, அவ்வளோதான் ஃபார்முலா. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆப்ஷன் பாரியா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஆப்ஷன் 3. எப்படி சார், நல்லா பாரு, எல்லாத்துலேயுமே அவன் 3 3ன்னு கொடுத்துட்டான். நான் ஏன் கஷ்டப்படணும்? ஹாய் சார், நியூ கமர். ஹலோ நியூ டீச்சர். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எப்படி போட்டு புரிஞ்சா? 3க்கு எல்லாத்துக்குமே அவனே சொல்லிட்டான் சார், ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு இதுதான் ஆன்சர்னு. இப்போ நெக்ஸ்ட் என்னது, கரண்ட் டென்சிட்டி, ரிலாக்ஸேஷன் பீரியட், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. நல்லா பார், ஜேபிஎன் என்ன பண்ணுவார், ஈன்னு பல்ல காட்டுவார். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இடத்துல ரோவனை எப்படி எழுதிக்கலாம், E/G. அப்போ ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு, வீட்டில் என்ன சொன்னாங்க, கரண்ட்டை வீணாக்காத. நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வெரி குட். கரண்ட்டை வீணாக்காத, ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் இது மட்டும்தான் இருக்கு, ஏ இல்லை. அப்போ நான் கரண்ட்டை ஏஆல டிவைட் பண்ண எனக்கு இது கிடைச்சிருமா? கரண்ட் அப்பான் ஏரியா என்ன, கரண்ட் டென்சிட்டி. அப்போ கரண்ட் டென்சிட்டி வந்து இந்த வேல்யூ. ரிலாக்ஸேஷன் பீரியடுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, நல்லா பாரு, ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு M/NE² டவ்வா. கரெக்டா இல்லையா? கரெக்டா? NE² டவ். கரெக்டா? NE² டவ். பட் நல்லா பாரு, அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபார்முலா ரோ கொடுத்துருக்கான். நீ பாட்டுக்கு இது ரோல சேர்த்தக்கூடாது சார், இது வந்து ரோ ஃபார்முலா தானே. நல்லா பாரு, அந்த ஃபார்முலா ரோ கொடுத்துருக்கான். ரோவை இன் டர்ம்ஸ் ஆஃப் நீ ரோல எழுத முடியாது. அப்போ டி அங்கிட்டு கொண்டு போய் ரோ இங்கிட்டு கொண்டு வர, அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் பீரியட் கிடைச்சிருச்சு. அப்போ ஏக்கு 3 எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது, பிக்கு 4 இருக்கு, இது 2 வராது. சரி, அதே மாதிரி நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். வாத்தியார் நான் உனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கு 1னா ஆப்ஷன் 1 வருதுயா. எல்லாருக்குமே வேற வேற வந்துச்சு, எல்லாரும் சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. வேணாவை மறக்க முடியாது. ஆமா, கரண்ட்டை வீணாக்காதீங்க, அது மறக்க முடியாது. எஸ், யாரோ ஒருத்தவங்க நடுவில் ஒரு டவுட்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஜே அரவிந்த், என்ன டவுட் உங்களுக்கு? The effective resistance of parallel connection that consists of 4 wire of equal length of area of cross section of same material is 0. நல்லா பாரு, ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸை சரியா 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு வேல்யூல ரெசிஸ்டன்ஸ் 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன்.
அந்த 4 ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ லெட் மீ சே ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர்னு வச்சுக்கோ. 4 வயரை நீ பேரலல்ல கனெக்ட் பண்ண இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? ஓ கரண்ட் சீன்னு சொன்னீங்க. ஓகேயா ஓகேயா, R/4 வெரி குட். அப்போ 4 வேல்யூ பேரலல்ல கனெக்ட் பண்ண R/4 அதோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க? 0.25ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதான் ஆர் வேல்யூ என்ன ஆயிரும்? 1 மல்டிப்ளை பண்ண 1 ஆயிரும். இப்போ என்ன சொல்கிறான்? நல்ல பாரு, ஆக்சுவலி இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, 4 1 ohm ரெசிஸ்டன்ஸ்னா பேரலல்ல கனெக்ட் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு? இது வந்துச்சுன்னு சொல்லிட்டான். இப்போ நான் இதை எதில் கனெக்ட் பண்ண போகிறேன்? சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ 4 1 ohm ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 4. எப்பயுமே இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோ, ஏதோ ஒரு வேல்யூ பேரலல்ல கொடுத்துட்டு அந்த வேல்யூ சீரீஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். சரியா? பேரலல்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு சீரீஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்கன்னா ஒன்றுமே பண்ணாத, எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடு. ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், சரியா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். பேரலல்லே எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு சார், சீரீஸில் கேட்குறான்னா n2. கரெக்டாக தான் மாயாண்டி மெசேஜ் பண்ணீங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னு தெரில எனக்கு. ஓகேவா? இது எங்கேருந்து வருது அப்படின்னா, எங்கேருந்து வருது? ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை என்னால் டிவைட் பண்ணிடுவேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? n² கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை வச்சு 2-3 கொஸ்டின் வந்திருக்கு நீட்டில். In a potentiometer wire, a EMF of 1.5 volt பேலன்ஸ் இவ்வளோ ஆகுது. அப்போ 2.5 வோல்ட் எங்கே பேலன்ஸ் ஆகும்? ஒரு வயர் இருக்குயா, 1.5 வோல்ட் கொடுத்தா எங்கே போய் பேலன்ஸ் ஆகுது? 36 சென்டிமீட்டரில் பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் 2.5 வோல்ட் கொடுத்தா எங்கே பேலன்ஸ் ஆகும்? இது டைரெக்டாக பொட்டென்ஷியோமீட்டர் கொஸ்டின். கே டைம்ஸ் எல். நிறைய பேர் இங்கே கே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்ப, கே வந்து கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஓகேவா? 1.5 is equal to k. லென்த் எவ்வளோ? 36. ஒரு விஷயம் கன்ஃபார்ம். என்ன விஷயம் கன்ஃபார்ம்? 36 சென்டிமீட்டரில் தான் 1.5 வோல்ட்டை தாங்க முடியுது. கரெக்டா இல்லையா? அப்போ 2.5 வோல்டேஜ் தாங்கணும்னா எவ்வளோ தேவை? நிறைய பேர் வந்து சார் சிலபஸ் டெலிட்டட் சார், ப்ராக்டிக்கலில் இருக்குன்னு சேர்த்துட்டான், என்னையா பண்ணுவீங்க? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், இங்கிலேருந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணுவான். தேவையில்லை, கேன்சல் பண்ணு. E1/E2 is equal to L1/L2. ப்ராக்டிக்கல் வந்துருச்சு பாரு, இது ப்ராக்டிக்கல்னு சொல்லிடுவான். ஹாய் சார், ஐ எம் நியூ ஸ்டூடெண்ட் ஃபார் யூ. ஹாய் பிரதர், ஐ எம் நியூ டீச்சர் ஃபார் யூ. பொட்டென்சியோமீட்டர் டெலீட்டட்னு சொல்லிட்டான். ஆனால் பிரச்சனை என்ன? ப்ராக்டிக்கலில் கேட்டானா நீ வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்கார வேண்டிதான். இந்த வேல்யூ என்ன வருது? 3/5 is equal to 36/L. 12 × 6 60. ஓகேவா? மீட்டர் பீச் மட்டும் போடணுமா, மீட்டர் பீச் மாதிரி போடணுமான்னு கேட்குறீங்களா? இல்லை தம்பி, இங்கே பாரியா, E1/E2 is k times L1, k times L2. அப்போ கம்பேரிசன் ஆஃப் EMF. அப்போ நீ டைரக்டாக எப்படி எழுதலாம்? E1/E2 is equal to L1/L2. இதில் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. சரியா? சொல்கிறது மாதிரி அதான். சரியா? நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் டீச் பண்ணுறேன்னா அது ரிலேட்டடாக எனக்கு எந்தெல்லாம் ஞாபகம் இருக்கோ, எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் டீச் பண்ணுவேன். என்ன பண்ணுவாங்க, திடீர்னு சொல்லுவான், நீங்கள் பேட்டரியை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்க, 2 பேட்டரியை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறப்போ உங்களோட லென்த் எவ்வளோ வருதுன்னா சம் L1 வருது. 2 பேட்டரியை மாற்றி கனெக்ட் பண்ணுறீங்க. மாற்றினா என்ன அர்த்தம்? ஒரு இதோட பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணி, சரியா, உல்டாவாக கனெக்ஷன் கொடுத்துட்டு 2 பாசிட்டிவை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கிடைக்கிற லென்த் L2. இப்போ வந்துட்டு என்ன கேட்பான், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் EMF? டைரக்டாக எழுது, L1 + L2/L1 - L2ன்னு எழுது. ஓகேவா சார்? உங்கள் லைவுக்கு தான் அண்ணா, உங்கள் ரெகுலர் வீடியோக்கு இல்லை. ஓ, லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஓகே ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். 2 பேட்டரியை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக கனெக்ட் பண்ணால் L1ல உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் எழுதிடுறேன், இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, இது E1, இது E2, லென்த் L1 கிடைக்குது. நீங்கள் பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, இது ε1, இது ε2, ப்ரொவைடட் ε1 இஸ் கிரேட்டர் தென் ε2. அப்போ தான் நம்ம இந்த சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா? வேற என்ன கேட்கலாம்?
வேற உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து R is equal to R into L1 by L2 minus 1. இந்த கொஸ்டின் பொட்டன்சியோமீட்டர் அவ்வளோதான், அந்த மூணே கொஸ்டின். ஓகே சார், ஐ கம்ப்ளீட்டட் ஒன்லி 12th ஃபிசிக்ஸ், ஹவு மச் மார்க் கேன் ஐ கெட்டு? நல்லபடியாக கரெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னா 100 மார்க் வாங்கலாம். இப்போ இதான் கொஸ்டின். ஹலோ சார், ஹலோயா இஷானி, கண்டிப்பாக தமிழ்நாடு பொண்ணு கிடையாது, இப்போ இங்கிலீஷ்லேயே பேச சொல்லுவேன் இந்த பொண்ணு. 3 resistance having resistor R1, R2 and R3 are connected as shown in the given circuit. The ratio I3 by I1 of the current, I3 by I1 of current in terms of resistance. I1 ஓட வேல்யூ என்ன, I3 ஓட வேல்யூ என்ன, போய் எடுத்து பாரு. சொல்யூஷனுங்கிற பேரில் பக்கம் பக்கம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் பக்கம் பக்கம் ஃபில் பண்ணிக்கணும்? நீட் கொஸ்டின் சார், நீட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அப்போது நிறைய எழுதணும் சார். நல்லா பாரு, இது ரெண்டுமே பேரலல்ல இருக்கா? ஆமாவா இல்லை? இது ரெண்டு எப்படி இருக்கு? பேரலல்ல இருக்கு. புரியுதா? ரெண்டு பேரலல்ல இருக்கு. பேரலல் இருந்தால் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் இங்கே இருக்கிற வோல்டேஜ் சேமா? அப்போனா I2 R2 இஸ் ஈக்குவல் டு I3 R3ன்னு எழுதுனா யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சொல்லிடு. ஈஷானி எனக்கு பல்பு கொடுத்துட்டா சார், நான் தமிழ்நாடு சார், ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண தமிழில் டைப் பண்ணியிருக்கா. சுஜிதா அதுக்கு மேலே தான் எங்கள் சித்தப்பா பொண்ணு பேர் இஷானி. நாங்கள் படிக்கிறப்பல இந்த மாதிரி தான் பேரே வராதியா, சரியா? இப்போ பாரு, இது வரைக்கும் புரிஞ்சா? I2 R2 I3 R3. இப்போ இதுல இருந்து நான் I2 எப்படி எழுதலாம்? இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் I3 கூட எழுதிக்கோ. I3 எழுது. I3 எப்படி எழுதிக்குவேன்? உனக்கு வா இஷ்டம். சரி, நீ இப்போ I2 எழுதுனது ஒரு தப்புலாம் கிடையாது. நீ எப்படி வேணாலும் எழுதலாம். I3 ஓட வேல்யூ இது வருது, கரெக்டா? இப்போ கான்செப்டை பாரு. இந்த I1 வந்து ரெண்டா பிரிஞ்சு போகுது. அப்ப I1 I2 பிளஸ் I3ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? சௌமியா, எனக்கு பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்கு. வாமா, நாங்கள் அதை தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? சால்வ் பண்ணி பாரு, எப்படி சால்வ் பண்றோம்னு பாரு. அப்படி நீயும் சால்வ் பண்ணி பழகு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிஞ்சா? எப்பயோ முடிஞ்சு. இப்போ நல்லா பாரு, அவங்க என்ன கேட்குறாங்க? I3 by I1 கேட்குறான். 4 ஆப்ஷன் வரை இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். I3 by I1. I3யோட வேல்யூனா I3ன்னு எழுதலாம். I1ஓட வேல்யூனா எப்படி எழுதலாம்? I2 பிளஸ் I3. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தேவையில்லாமல் I3ன்னு மாற்றிருக்கேன். I2வை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், நோ ப்ராப்ளம். I3க்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம்? இந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஆமாவா இல்லையா? நான் தேவையில்லாமல் எடுத்துருக்கேன், பட் பரவாயில்ல. I2 R2 by R3. I2 I2ன்னு எழுதிக்கிறேன். I3 என்ன எழுதிக்கலாம்? I2 R2 R3. இப்போ இந்த இடத்துல LCM எடுத்துக்கோ. I2 R2 by R3 divide by I2 R3 plus I2 R2 by R3. இந்த R3 cancel. I2 காமன் எடுத்து அடிச்சிரு. I2 by I2 R2 by R3. புரியுதா? புரியுதா? Any difficulty? ஒண்ணுமே பண்ண, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மொத்த வோல்டேஜை கண்டுபிடிச்சிருவான். மொத்த வோல்டேஜை பொட்டன்ஷியல் போட்டு எழுதி. சரியா? சார், இப்போ நான் எந்த சாப்டர் கவர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்லேருந்து கவர் பண்ணுங்கம்மா. சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லைவ்ல சொல்லியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ நல்லா பாரு, இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? R2 R3யா? அப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? R2 R3 டிவைட் பை R2 பிளஸ் R3. இதோட ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ இதுக்கும் சர்க்கியூட் வர, இதில் போகிற கரண்ட் I1, இதில் போகிற கரண்ட் I1. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2 R3யோட பேரலல் காம்பினேஷன். அப்போ இது இப்படி எழுதிக்கலாமா? கரெக்டா? அப்போ என்னோட I1 என்ன கிடைக்குது பாரு. டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ சார்? டோட்டல் வோல்டேஜ் V வோல்டேஜ் கொடுத்துருக்கேன்.
டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. R1 + R2 R3 / R2 + R3. இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ, இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் எவ்வளோ, பொட்டன்ஷியல் டிவைடர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் வேணும்னா இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்க என்ன வேணும்? எனக்கு கரண்ட் வேணும். அப்போ கரண்ட் வேணும், நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு அக்ராஸாக வேணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ரேஷியோ எடுக்கணும். முதல்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னு நிறைய பேருக்கு புரியாது. இந்த வோல்டேஜ் கேன்சல் ஆயிரும். நான் ஒரு லூஸ் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த வோல்டேஜ் இந்த டினாமினேட்டருக்கு இந்த டினாமினேட்டருக்கு டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ இருக்குமா? வெயிட், தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருந்தேன்? V = IR. அப்போ I வேணும், V/R வேணும். கரெக்டா? R ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணுவேன். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா புரியுதா? இது நான் சொல்லி ஒரே ஸ்டெப்பில் சொல்லி போட்டிருக்கேன். அண்ணே இந்த மட்டும் கொஞ்சம் முச்சன்னு ஆன்சர் வந்துருச்சு, நான் தப்பாக செய்கிறேன்னு போல விட்டுட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மொத்த சர்க்கியூட்டில் V வோல்டேஜ் இருக்குன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏதோ பாட்டு போட்டாங்க. ஏதோ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, அவன் அப்படிதான் போட்டிருந்தான். கொஞ்சம் முச்சான்னு போட்டிருந்தான், கொஞ்சம் முச்சான்னு வாசிச்சு. இதுக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ நல்லா பாரு, V இது என்னோட வேல்யூ R1/R2. இப்போ இந்த சர்க்கியூட்ல போகிற மொத்த கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவேன்? மொத்த கரண்ட் பை மொத்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ I வேணும் அப்படின்னு சொன்னால் மொத்த வோல்டேஜ் V, மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது சீரீஸில் இருக்கிறதுனால இப்படி போட்டேன். இப்போ எனக்கு இதுக்கு அக்ராஸாக மட்டும் வோல்டேஜ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மொத்த கரண்ட்டை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோயேன். இதான் மொத்த கரண்ட்டு. ஆமாவா இல்லையா? அந்த கரண்ட் பிரியுது. அப்போ எனக்கு இதுக்கு அக்ராஸை மட்டும் எவ்வளோ வோல்டேஜ்னு ஃபஸ்ட்டு தெரியணும். பொட்டன்ஷியல் டிவைடர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பொட்டன்ஷியல் டிவைடர்னா என்னன்னா, யாராச்சும் வந்துட்டு இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோ? இந்த வோல்டேஜ் V. இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? கரண்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. கரண்ட் என்ன வரும்? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V/P + Qன்னு வரும். கரெக்டா? இப்போ எனக்கு இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எப்படி எழுதுவேன்? கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். என் கரண்ட் வேல்யூ என்ன? இதுதான் கரண்ட் வேல்யூ. வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸ் வேணும்? இதுக்கு அக்ராஸ் வேணும். அப்போ இதுக்கு அக்ராஸ் என்ன? அந்த P வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. இதுக்கு அக்ராஸ் வேணும்னா Q வேல்யூ போட்டுரு. ஸோ இதான் நான் இந்த இடத்துலையும் பண்ணியிருப்பேன். சரியா? எனக்கு இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணும். என்ன பண்ணுவேன்? கரண்ட் பை மொத்த ரெசிஸ்டன்ஸ். சரி, வோல்டேஜ் பை மொத்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு மொத்த கரண்ட் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் போட்டுருவேன். சிம்பிள் மெத்தட் என்ன? வோல்டேஜ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ். நம்ம இது படிச்சிருக்கோம், பார்த்திருக்கியா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா வோல்டேஜ் அக்ராஸ் பெரிய ரெசிஸ்டன்ஸ் எப்சிலான் R/R + R. எதுக்கு அக்ராஸ் வேணும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். நான் பண்ணுறது புரியுதா? கூச்ச மூச்சன்னு அலங்கலோமா அந்த மாதிரி மீனிங்.
சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சிலபஸ் கவர் பண்ண முடியுமா? சரியா, இந்த கொஷின் பார்த்தா டிமோட்டிவேட் ஆகுது. சார் புரியல. பொட்டன்ஷியல் டிவைடர் இது எழுத தெரியுமா? இது எளிமையில் எழுதிருவியா? பொட்டன்ஷியல் டிவைடர் யாச்சு கேட்டாங்கன்னு எழுதிருவியா? சௌமியா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த லெசனில் வந்திருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாம் தெரியாதனால தான் இப்படி கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொட்டன்ஷியல் டிவைடர் எல்லாரால எழுத முடியுமான்னு பார்த்துக்கோ. சரியா? இப்போ இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதான் P, இதான் வேல்யூ Q. அப்போ எனக்கு வந்து இந்த Qக்கு அக்ராஸாக எவ்வளோ வேணும்? அப்போ என்ன பண்ணுவேன்? வோல்டேஜ் டிவைட் பை P + Q. இது P + Q. அப்புறம் இதுக்கு அக்ராஸ் வேணும், அப்போ Qவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? I1/R3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரேஷியோ எடுத்துட்டு ஆன்சர் வந்துடும். as the temperature increases எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? செமிகண்டக்டருக்கு என்ன ஆகும், கண்டக்டருக்கு என்ன ஆகும் சொல்லுங்க. செமிகண்டக்டருக்கு என்ன ஆகும், கண்டக்டருக்கு என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டெம்பரேச்சருக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சருக்கு சொல்லிட்டேன் சாரி, கண்டக்டருக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அப்போ டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் ஆகும். செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர், அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டக்டருக்கு இன்க்ரீஸ் ஆகும், செமிகண்டக்டருக்கு டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டக்டருக்கு டிக்ரீஸ் ஆகும், செமிகண்டக்டருக்கு இன்க்ரீஸ் ஆகும். சார் கொஸ்டின் புரிஞ்சுது. இந்த டைப் கொஸ்டின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மிஸ்டேக் ஆகும். ஒன்றும் பண்ணாதீங்க சரியா? எடுத்தோன்னே அட்டென்ட் பண்ண கொஸ்டின் இது கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் டைம் கன்சூமிங்கான கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே விட்டுட்டு போயிடணும். இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அ காப்பர் வயர் ஆஃப் லென்த் 10 மீட்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹேஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10. கரண்ட் டென்சிட்டி கொடுத்துருக்கான். கரண்ட் டென்சிட்டியில் விளையாடுறாங்க தம்பிங்களா, கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணணும் சரியா? கரண்ட் டென்சிட்டினா J. அப்போ நம்ம யாரை கூப்பிடணும்? ஜேபிஎன்னு கூப்பிட்டு வரணும். ஜேபிஎன் என்ன பண்ணுவார்? ஈன்னு பல்ல காட்டுவார். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்போ இந்த இடத்துல ரோ தெரியாது, ஆனால் எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும், ரோ L/A. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான் கொஸ்டின்ல. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோயா? 10 ஓம். ரெசிஸ்டிவிட்டி தெரியாது. லென்த் ஆஃப் த வயர் எவ்வளோ? 10 மீட்டர். ஏரியா கொடுக்கல, ரேடியஸ் கொடுத்துருக்கான், கொஞ்சம் கவனமா போடணும். πr². இந்த ஆரோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிரு. இது மேலே கொண்டு போயிரு. இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சு. இது இங்கிட்டு கொண்டு போயிட்டா ரோட வேல்யூ என்ன வருது? 10⁻⁻4 வருது. என்ன சார் கேட்குறாங்க? ஜேயோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ J is equal to E/ρ. E என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 10. ரோட வேல்யூ என்ன வருது? 10⁻⁻4. இது 10⁻5 ஆயிடும். ஓகே சௌமியா, நல்லா பாருங்க பாப்பா, உங்களுக்கு மட்டும்தான் இது புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மற்றவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இந்த கொஷினை என் கூட ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா தனியாக எங்கேயும் வீடியோ பார்த்துருக்காங்க சரிங்களா? அதனால் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணாதனால இதெல்லாம் என்ன ஃபார்முலான்னு தெரியல. இப்போ நான் இந்த ஃபார்முலா எழுதுனா நிறைய பேருக்கு புரியுது. ஏன்? அவங்க என் கூட படிச்சிருக்காங்க. நான் வந்து வெஜிடபிள் சாப்பிட்றவன் ஐயர்னு சொன்னேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்லி ஓம்ஸாக எழுதிடுவாங்க. கரண்ட்டை வீணாக்காதுன்னு சொன்னால் அவன் இந்த ரிலேஷன்ஷிப் எழுதிடுவான். ஏன்? ஏன்னா அவங்க என் கூட படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இது நாலேஜ் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. நான் ஸ்லோவாக போகிறது ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர்றது கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்கிறேன் சரிங்களா? நீங்கள் தாராளமாக போயிட்டு என்னோட 1 ஷாட் வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, எந்த டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு இருக்காது. 2 ரெசிஸ்டர் சரியா are connected in parallel in an electric circuit. The ratio of the thermal energy developed. நல்லா ஒரு ரெண்டுத்தையும் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். பேரலில் கனெக்ட் பண்ணால் எது சார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இது 100 ஓம், இது 200 ஓம். பேரலில் கனெக்ட் பண்ணால் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்க. காயத்ரி, I am new to this channel. லாஸ்ட் 10 டேல என்ன பண்ணுவோம்? இந்த லைவை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் பாருங்கள். அதில் நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் காயத்ரி, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி குட். வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அப்போ நான் எந்த ஃபார்முலா எழுதுவேன்? நான் ஹீட்டுக்கு எந்த ஃபார்முலா எழுதுவேன்?
ஐ ஸ்கொயர் ஆர்டியா இல்லை விஐடியா? இந்த கதை ஞாபகம் இருக்கா? ஆளை பார்க்க விஐடிக்கு போயிட்டேன். அங்கே என்ன பண்ணாரு? என்னையே வாட்ச்மேன் கழுத்தை பிடிச்சி, ஏல எதுக்குடா இங்கே வந்த? ஆர்த்தியை பார்க்க வந்தேன். சரியா? எதுக்கு? ஏன் ஆர்த்தியும் லவ்வர். அப்போ அவர் கேட்குறாரு சத்தியமாவா அப்படின்னா என்ன சொல்லணும்? ஐ ஸ்கொயர் ஆர்டி. கரெக்டா? ஐ ஸ்கொயர் ஆர்டி. அப்போ இதில் எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறது? இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என் கூட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க நீங்கள் எதுக்குடா வந்தீங்க? வி ஸ்கொயர். எதுக்காக வந்தோம்? ஆர்த்தி. ஓகேவா? காயத்ரி இப்போதான் காயத்ரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு போனேன், நீங்கள் போயிட்டு இதை பாருங்க. இப்போ இதில் எந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க? முதல் ஃபார்முலாவா, ரெண்டாவது ஃபார்முலாவா, மூணாவது ஃபார்முலாவா? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? 1 2 3? மூணாவது ஃபார்முலா. வெரி குட் சாய்ஸ். ஏன் மூணாவது ஃபார்முலானா நல்லா பாரு, எனக்கு வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். சரியா? வோல்டேஜ் என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்னால நான் மூணாவது ஃபார்முலா எடுத்துக்க போறேன். அப்போ ஹீட்டு. சார் நீங்கள் ஹீட்டுக்கு சொல்லி கொடுத்தீங்க, எக்ஸாம் ஹாலில் போனால் அவன் என்ன கேட்டான்? பவர் கேட்குறான். ஒன்று பண்ணாதே, எல்லாத்துலையும் டைம் எடுத்துரு. அப்போ பவரோட ஃபார்முலா என்ன? ஐ ஸ்கொயர் ஆர் விஐ வி ஸ்கொயர் பை ஆர். அவ்வளோதான். டைம் எடுத்துட்டா பவர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ நல்லா பாரு, இதுலேருந்து எனக்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. 100க்கும் 200 கேட்குறாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? 3 3ன்னு சொல்கிறீங்க. 3 ஆப்ஷன் எனக்கு வந்து ஏன் கரெக்ட்னே தோண மாட்டேங்குது. நல்லா பாரு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் உல்ட்டா எழுத போகிறேன். H1/H2 உல்ட்டாவை எழுது. 100/200 கேட்குறான். அப்போ 200/100 கண்டுபிடி. A Wheatstone bridge is used to determine the value of unknown resistance X by adjusting the variable resistance Y as shown in the figure. Figure இருக்கா? நான் இந்த உலகத்தில் உருப்படியாக பண்ண விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து சரியா நம்ம அட்மினை பண்ண சொன்னது. டைப்ரைட்டிஸ்ட்டை கொடுத்துருந்தேன்னா நம்ம தேடிக்கிட்டோம் ஃபார்முலா எங்கே, கொஸ்டினில் என்ன மிஸ்ஸிங்கு. இப்போ நல்லா பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த ஒய்யை வேரி பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யை வேரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2x. இந்த ஒய்யோட வேல்யூ 2xக்கு ஈக்குவலாக போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒய்யோட வேல்யூ 2x ஈக்குவலாக போடுங்க. ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அண்ட் ஸ்மால். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும் சார், ஆனால் ஸ்மாலாக இருக்கணும். ஷுட் பி வெரி லார்ஜ் அண்ட் அன்ஈக்குவல். டஸ் நாட் பிளே எனி சிக்னிஃபிகண்ட் ரோல் சார். எப்படி வேணாலும் பண்ணுங்க. சரிங்களா? விஐபி வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்கள் இஷ்டம். சரியா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பாரு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த 2 விஷயங்களோட ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ வேணும். ஆமாவா இல்லையா? எனக்கு என்ன வேணும்? 2தோட ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ வேணும். ஃபார் த மோஸ்ட் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ. பி அண்ட் கியூவோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட வேல்யூ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? எனக்கு அக்யூரேட்டாக வேணும் சார். அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கணும்? நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நல்லா பாரு, இந்த வேல்யூவை நான் 1ன்னு வச்சுருக்கேன், இந்த வேல்யூவை நான் 1ன்னு வச்சுருக்கேன். புரியுதா? எக்ஸோட வேல்யூ ஒரு 100ன்னு அசியூம் பண்ணிக்கோ. இப்போ நல்லா பாரு, இந்த ஒய்யோட வேல்யூவை நான் 105ன்னு போட்டால் இதோட ரேஷியோ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கா இல்லையா? 2 ரேஷியோ சேமாக இருக்குமா இருக்காதா? சௌமியா ஒன் ஷாட் வீடியோ, எந்த வீடியோ சரியாமா? ஒன் ஷாட்னு தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குமா? அதனால் அதை யூஸ் பண்ணுங்க. புரியுதா? இப்போ பியூக்கும் கியூக்கு பார்த்தோன்னா நம்ம வேல்யூ சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம்? they are equal and are small. இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 100, இந்த வேல்யூ 105. ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ சின்னதாக இருக்கிறதுனால சேம் நம்ம ஈக்குவல்னு சொல்லி முடிச்சுக்கலாமா? முடிக்க முடியாதா? சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதே திங்க் பண்ணு. சரி, அப்போ ஆப்ஷன் பி வராது. ஏன் வராதுன்னு புரிஞ்சா? ஏன்னா ஸ்மாலாக இருக்கிறப்ப இதோட ரேஷியோ வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஆயிரும். டஸ் நாட் பை சிக்னிஃபை. சார் என்ன வேணாலும் வாங்க சார், இது என்ன சார் ஆக போகுது அப்படின்னா
மாற்றி போட்டால் பேலன்ஸ் ஆகாது. ஒன் ஷாட் வீடியோ எந்த வீடியோ பார்த்துட்டு வரேன், ஒன் ஷாட் சீரீஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த லெசன்லாம் தெரியலையோ அந்த வீடியோ பாருங்கம்மா. இப்போ ரெண்டாவது பாரு, ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2x. இந்த வேல்யூ 1 வச்சுக்கோ, இந்த வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ 100, இந்த வேல்யூ 195. அப்ராக்சிமேட்லி 1:2 ரேஷியோ வருதா? கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கேன், ரெக்கார்டடில் பார்த்துக்கிறேன். அடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் டெஸ்ட்டை இந்த டைமில் கொடுக்காதீங்க, சரியா? இந்த டைமில் டெஸ்ட்டு கொடுக்காதீங்க. அப்போ எப்படி இருக்கணும்? லார்ஜாக இருக்கணும், அன்ஈக்குவலாக இருக்கணும். இந்த வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ 100ன்னு வை. புரியுதா இல்லையா? அப்போ நான் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த வேல்யூ நல்லா பாரு. லெட் மீ சே 9995. இந்த வேல்யூ வச்சு இருக்கணுமா இல்லையா? அப்போ இது ரெண்டுமே அன்ஈக்குவல், ரொம்ப லார்ஜாக இருந்தால் தான் இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? ரொம்ப பக்கத்தில் போகும், சரிங்களா? மேரத்தான் பார்க்கலாமா வேணாமான்னா நல்லா பாருங்கள். ரிவிஷனுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓகே, சரிங்களா? ஃபார்முலா ரிவிஷனுக்கு நானே வந்து நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கௌதம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரிஞ்சா? ஆனால் ஆப்ஷன் பினா நல்லா பாரு பாப்பா, இது வந்து ஈக்குவல் அண்ட் ஸ்மால் வேல்யூ எடுத்திருக்கீங்கன்னா இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ பாருங்க, இந்த வேல்யூ வந்து 100, இந்த வேல்யூ 95 போட்டாலும் அப்ராக்சிமேட்லி சேமாக தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் லார்ஜ்னு போகிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ப்ரிசைஸாக இருக்கும், சரியா? இல்லைன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, மேபி இந்த இடத்துல நான் தப்பாக இருக்கலாம், சரியா? மேபி ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கலாம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. The cell of EMF 4 volt and internal resistance 0.5 is connected to 7.5 external resistance. The terminal voltage difference V கேட்குறாங்க. நல்லா பாரு, எல்லாரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. நல்லா பாரு, கரண்ட் கொடுக்கவே இல்லை. கரண்ட் கொடுக்கலன்னா தயவுசெய்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. என் லேப்டாப் வந்து அங்கே ஆஃப் ஆன மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. 4 × 7.5 டிவைட் பை 7.5 + 0.5. 0.5. அப்போ இந்த வேல்யூ 4/8 × 7.5. 1/2 × 7.5. புரியுதா எனக்கு? சாட் இருக்கு, ஓகே. டுமாரோ தான் ஃபார்முலா ரிவிஷன் யா கௌதம். நான் டுமாரோலேருந்து நம்ம ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுவோம். சி வெரி லார்ஜ்னு போட்டிருக்கு, அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகேவா? சி வெரி லார்ஜ் தான் வரும். வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, படிக்காமல் டே ஃபுல்லாக படிக்கிறது செட் ஆகுது. ஐ எம் ஆல்ரெடி கோயிங் டு கோச்சிங் சென்டர். போய் படி பாப்பா, நீ கோச்சிங்கில் போய் படி, ஒன்றும் இல்லை. தன்வின், நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேல்குலேஷனில் போயிட்டீங்க, சரியா? இது பாரு, ஈஸியாக முடியுதா? 4/8, இது 1/2ன்னு போட்டு அந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணிடு. ஆனால் ஆஃப்டர்நூன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதில் நிறையா மிஸ்டேக் இருந்துச்சு, அதான் இப்போ ஒரு தடவை கொடுக்க போகிறேன். கொடுங்க ஆர்த்தி, ஓகே, தைரியமாக கொடுங்க. பட் ஆஃப்டர்நூன் டைம் தான் நல்லா கொடுக்கணும். இது பாரு, லேடர் ப்ராப்ளம். எந்த லேடர் சார் ரிப்பீட் ஆகுது? எந்த லேடர் அப்படியே ரிப்பீட் ஆகுது? இந்த லேடர் ரிப்பீட் ஆகுது. அப்போது இது எல்லாத்துக்கும் பதிலாக, சரியா, எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு பதிலாக நான் என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். 1, அது எல்லாத்துக்கு பதிலாக நான் ஒரே எக்ஸ்ன்னு சொல்லி இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். இது என்ன ரிப்பீட்டிங் லேடர்னு எடுத்திருக்கான்? அவன் இதை மொத்தமாக ரிப்பீட்டிங் லேடர்னு எடுக்கலை, எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு தடவை இந்த கொஸ்டின் நீட்டில் கேட்டிருக்காங்க. அவன் இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கான், இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸு. இந்த வேல்யூ 1, இந்த இடத்துல இருக்குது எக்ஸு. அப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடி. இந்த 1க்கும் எக்ஸுக்கு என்ன வரும்? 1க்கும் எக்ஸுக்கும் என்ன வரும்? இது ரெண்டுமே பேரலல்ல இருக்கு. பேரலல் இருந்தால் என்ன வரும்? x/1 + x வருமா?
இந்த வேல்யூ என்ன 1, இதோட ஈக்குவலன்ஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது மூணுமே சீரீஸ் 1 + x + 1 டிவைட் பை, இப்போ இந்த வேல்யூ 2 ஆயிருமா? இந்த 1 + 1 2ன்னு போட்டுக்கலாம். 2x + 2 + x டிவைட் பை x + 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. இந்த x கேன்சல் ஆயிடுச்சுன்னா x² - 2x - 2 = 0. இதோட ரூட் கண்டுபிடி. நான் அதுக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சார் 25 பேட்ச்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து x/1 + x. கரெக்டா? ப்ளீஸ் டெல் மீ. பாப்பா நாங்கள் பேரலல் கனெக்ஷனுக்கு என்ன வரும் சொல்லுங்கள். பேரலல் கனெக்ஷனுக்கு என்ன வரும் சொல்லுங்கள். நீங்களே பேரலல் போட்டு பாருங்கள். 1க்கும் x பேரலல் கனெக்ஷன் போட்டு பாருங்கள். ஆனால் அடுத்த இயருக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின் போட்டுங்க ஃபார் 2025 வருமா? சரியா? நீ 2024ஓட எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படியே 25ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஷினை சால்வ் பண்ணு. ஆனால் நான் கோச்சிங் சென்டரில் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவேன். 1 டேக்கு ஒரு மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால் போதுமா? ஆஃப்டர்நூன் டைம் தான் இருக்கும். மார்னிங் ஒன்று அட்டென்ட் பண்ணலாம். பாப்பா நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இஷானி உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி அது தேடுங்க. தயவுசெய்து டெஸ்ட்டில் வந்து மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். சரியா? ஒரே நாளில் 4 டெஸ்ட் எழுதுறதை விட ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க அதை சரி பண்ணுங்க. நான் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கொஷின் சொல்லுங்கள். பேட்ச் வந்து ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகும்யா. ஃப்ரீ பேடா பேஜ் பேடா? ஆப்வியஸ்லி பெய்டாக தான் இருக்கும். சாரி சார். சரி, ஆப்வியஸ்லி பெய்டு பேட்சாக தான் இருக்கும்யா. இயர் லாங்கில் உங்களுக்கு எங்கேயுமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரீஸு இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறது நான் மட்டும்தான். உங்களுக்கு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஆன்சர்னா 1 + √3ன்னு வருதா? நான் உங்களை நம்பி அப்படியே போட்டேன். சரியா? நான் சால்வ் பண்ணல. -b ± b² / 4ac -b ± √b² - 4ac / 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. The sliding contact C is at 1/4 of the length of the potentiometer wire AB. இதோட லென்த் 1/4. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் Rன்னு இருந்தா இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? R0/4. இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3R0/4. இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் AB is R0. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர். இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது? இப்போ நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. இதுவும் எதில் இருக்குது? பேரலல்ல இருக்குது. இதோட ஈக்குவலன்ஸ் என்ன சார் வரும்? இதோட ஈக்குவலன்ஸ் மட்டும் எழுது. நான் எழுதுறது கரெக்டானு சொல்லு. ரெண்டுத்துக்கு ஈக்குவலன்ஸ் பேரலல்ல இருக்குது. R1 R2/R1 + R2. ஈக்குவலன்ஸ் என்ன வரும்? இப்படி வருமா? இல்லைன்னா இந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் கோச்சிக்கலாம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு R0R டிவைட் பை R0 + 4R இதான் கிடைக்குது. யாருக்காவது இதில் சந்தேகம் இருக்கா?
5R பாப்பா நல்லா பாரு பாப்பா, ரெண்டு வேற ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது R0, இது R. நீ ரெண்டு இது கூட்டிட்ட சரியா, R0யும் R கூட்டிட்ட நீ, அது ரெண்டுமே வேற வேற ரெசிஸ்டன்ஸ். சரி சந்தேகம் இல்லை. இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் டிவைடருக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சொல்லு, பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் சொல்ல ஆன்சர் வந்துருச்சு. மொத்த பேட்டரியை V வோல்டேஜ் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? R0R, கீழே R0 + 4R. இந்த ரெசிஸ்டன்ஸ் 3R0/4. இந்த வோல்டேஜ் V. இப்போ நான் இதுக்கு அக்ராஸ் கேட்குறேன், இந்த வேல்யூ Qன்னு வச்சு Pன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ Qன்னு வச்சுக்கோ. Pக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு கேள்வி என்ன? வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் P? Pக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ்? எனக்கு பொட்டன்ஷியல் டிவைடர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல ஆன்சர். Pக்கு அக்ராஸாக கேட்குறேன் சார். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் P? பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் புரியாது. அப்போ சரி ஃபஸ்ட்டு கரண்ட் கண்டுபிடி. வாட் இஸ் த கரண்ட் இந்த சர்க்கியூட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணிடு, இதெல்லாம் டிவைட் பண்ணிடு. பயோஃப்ரீக் கரெக்டாக சொன்னீங்க, ஆனால் எல்லாத்தையும் RRRனே போட்டீங்க. ஃபீல் த ஹீட் P / P + Q. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்க, வோல்டேஜ் சொன்னால் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். அப்போ அது V × P இப்படி வருமா? Vp / P + Q. கரெக்டாக இல்லையா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. Pயோட வேல்யூ என்ன? R0R/R0 + 4R டிவைட் பை இந்த வேல்யூ எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு, எல்லா இடத்துல இந்த R0 காமன் எடுத்துக்கலாமா? இங்கே R0 காமன் எடுத்து நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா R/R0 + 4R டிவைட் பை கரெக்டா? இப்போ நீ இந்த இடத்துல LCM எடுத்துக்கோ. R இந்த வேல்யூ 3R0 + 3 4s are 12R divided by 4 times R0 + 4R. இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ மேலே வந்துச்சுன்னா 4VR 16R + 3R0. 4VR இங்கே இருக்கு சரியா? மேபி இந்த கொஸ்டினை நீ இந்த அளவுக்கு சால்வ் பண்ணாம இந்த மாதிரி பை 4ன்னு வச்சிருந்தா இன்னும் ஈஸியாக முடியுமோ என்னமோ சரியா? நம்ம 4 கேன்சல் பண்ணுறோம், நீ 4 அப்படியே வச்சிருந்தா மேபி இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ என்னமோ. The magnitude and the direction of the current. Current or direction magnitude கேட்குறாங்க சார். What lesson? This lesson is called current electricity. சொல்லியா? மொத்த பேட்டரியோட EMF என்ன? ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கியா? பேட்டரியோட EMF என்ன வரும்? ரெண்டுமே உல்ட்டாவாக இருக்கு. அப்போ 5 வோல்ட் பேட்டரி. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 + 1 + 7 10. ஆன்சர் 0.5. எத்தனை ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஒரே ஒரு ஆப்ஷன். எப்படி சார் நான் கண்டுபிடிச்சேன்? நல்லா பாரு, இது 10 வோல்ட், இவன் இங்கிட்டு கரண்ட்டை தள்ளுவான், இவன் 5 வோல்ட் இங்கே தள்ளுவான். ரிசல்டன்ட் என்ன ஆகும்? 10 அதிகமாக இருக்குது, அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ பேட்டரி இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. அப்போ கரண்ட் எப்படி போகுது? பாசிட்டிவ்லேருந்து வருது. அப்போ கரண்ட் இப்படி போகுமா? அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது வயா பாயிண்ட் இ. ஏலேருந்து பிக்கு போகுது வயா பாயிண்ட் இ. ஓகே, இது விட்டுரு. If the galvanometer G does not show any deflection, same type of question already நீட்ல கேட்ட question, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த galvanometer டிஃப்ளெக்ஷன் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை பாரு, அர்த்தம் புரிஞ்சுன்னா கொஸ்டின் புரிஞ்சு. இங்கேருந்து இவன் எவ்வளோ வோல்டேஜ் அனுப்புறானோ, இல்லைன்னா இங்கேருந்து எவ்வளோ கரண்ட் வருதோ அதே கரண்ட் இங்கேருந்து போகுது. இங்கேருந்து வர கரண்ட்டும் இங்கேருந்து போகிற கரண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ அந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த விதமான என்ன இல்லை, கரண்ட்டே இல்லை. அதனால தான் இந்த கேல்வனோமீட்டர் என்ன பண்ணல, டிஃப்ளெக்ஷன் ஷோ பண்ணல. இது எப்போ சாத்தியம்னா இந்த வோல்டேஜும் ஈக்குவல் பண்ணிடு.
கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஷோ பண்ணல அப்படின்னா என்ன, கரண்ட் ஈக்குவலாக போகுது. கரண்ட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம், இதோட வோல்டேஜும் இதோட வோல்டேஜ் ஈக்குவல் பண்ணிடு. அப்போ இந்த பேட்டரி 2 வோல்ட்னா இந்த பேட்டரி எவ்வளோ வோல்ட்டு, 2 வோல்ட். ஆமாவா இல்லையா? சொல்கிறது புரியுதா, கான்செப்ட் புரியுதா? நல்ல கான்செப்டுவலான கொஸ்டின். 2 வோல்ட். இப்போ நல்லா பாரு, இங்க எத்தனை வோல்ட் இருக்கு, 2 வோல்ட் இருக்கு. அப்போ 10 வோல்ட் மொத்தமா கொடுக்குற, இங்க 2 வோல்ட் சாப்பிட்டான், அப்ப இவன் எவ்வளவு வோல்ட் சாப்பிடுவான், 8 வோல்ட் சாப்பிட்டுருவான். 10 வோல்ட் கொடுக்குற, இங்க 2 வோல்ட் போயிடுச்சு, அப்ப இவன் எவ்வளவு சாப்பிடுவான், 8 வோல்ட் சாப்பிட்டுருவான். 8 வோல்ட் சாப்பிட்றான்னா இவனுக்கு 400 ஓம் தேவை. அப்ப 2 வோல்ட் சாப்பிட்றது இவனுக்கு எவ்வளவு ஓம் வேணும், அதான் கேள்வி. நல்லா பாரு, இந்த கனெக்ஷன் சீரீஸ்ல இருக்கு, இதுவும் சீரீஸ்ல இருக்கு. அப்ப கரண்ட் சேமா இருக்கணும். கரண்ட் சேமா இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், சாரி கரண்ட் சேமா இருக்கணும். அப்ப V is proportional to R. ஆமாவா இல்லையா? ஸோ ஒருத்தவங்க மட்டும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 வோல்ட்டுக்கு 400 ஓமு, அப்போ 2 வோல்ட்டுக்கு எத்தனை ஓமு, இந்த ஓமை கண்டுபிடிச்சுக்கோ. புரியுதா? வெரி குட். சௌமியா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட் சௌமியா, குட். 10 resistance, each of resistance R are connected in series to a battery of EMF N and negligible internal resistance. Then those are connected in parallel to the same battery. அப்ப கரண்ட் எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, n டைம்ஸ் ஆயிருக்குது. சரிங்களா? அப்ப வேல்யூ ஆஃப் n என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, உனக்கு சொல்லி கொடுத்தேன். பேரலுக்கும் சீரீஸ்க்கும் வந்து மாற்றி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரெசிஸ்டன்ஸும் சரி கரண்ட்டும் சரி அது n² டைம்ஸ் இருக்கும். என்னோட வேல்யூ என்ன, 10. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 100. பட் டிஃப்ரென்ஸ் என்ன, பேரலல் சீரீஸ்க்கு மாற்றுறீங்க சரியா, பேரலில் கரண்ட் அதிகமாக போகும், சீரீஸில் கரண்ட் கம்மியாக போகும். பேரலில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். புரியுதா சார்? புரியல சார். ஃபஸ்ட்டு கேஸில் என்னோட வோல்டேஜ் வீன்னு வச்சுக்கோ, என் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் 10. அப்போ 10 பேட்டரியோட சாரி ஒரு பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் R, 10 பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் 10R. இதுதான் என்னோட I1. ரெண்டாவது கேஸில் என்ன சொல்கிறாங்க, பேரலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அப்போ இந்த வேல்யூ 10 மேலே போயிடும். the current is increased by n times, current n times increase ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்போ I2 is equal to 100 times I1 வருதா? அவன் என்ன சொல்லிட்டான், I2 வந்து n times I1 ஆயிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ என்ன, 100. டைரக்டா எப்படி சால்வ் பண்ண புரிஞ்சா? பேரலல்ல கனெக்ட் பண்றப்ப கரண்ட் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ரெசிஸ்டன்ஸ் n டைம்ஸ் கம்மி ஆகுது. ஸோ அந்த n ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா n², அந்த n² வந்து இந்த இடத்துல வேல்யூ. ஒரு கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த ஒயர்ல இருந்து. கொஸ்டின் ஃபார்முலா எழுதி போட்டுற, நீ சால்வ் பண்ணிக்கோ. வேல்யூ கொடுத்துக்கணுமா, சரி கொடுத்துருவோம். நல்லா பாரு, பெரிய வேல்யூ தூக்கி இங்கே போட்டுரு. 6.8 is equal to 2. 1 plus alpha தெரியும், டெல்டா டி எவ்வளோ, 0 டிகிரி 80 டிகிரி, டிஃப்ரென்ஸ் வரும் 80. சார் கெல்வினுக்கு மாத்திர சேஞ்ச் டிகிரி செல்சியஸ்லையும் கெல்வின்லையும் சேம் ஆக இருக்கும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கொடுக்கவும். ஆன்சர் சொல்லு சுஜிதா, நான் ஃபார்முலா எழுதி போட்டேன். செகண்ட் ஆப்ஷன் ஒருத்தர் சொல்றாரு, ரெண்டாவது வரும் செகண்ட் ஆப்ஷன். நல்லா பாரு, இதை 2ஆல் டிவைட் பண்ண உனக்கு இந்த வேல்யூ 3.4 is equal to 1 plus alpha into 80. இது 1ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 2.4 is equal to alpha into 80. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2.4/80. இந்த 24 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 வந்திருக்கும். சொல்லி 0.3 டிவைட் பை 10. அப்போ 0.03, இல்லைன்னா ஆப்ஷன் பி. குட். கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு. ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி
which of the following material have smallest resistivity? smallest resistance எதுக்கு இருக்கும்னு கேட்குறான். இது ஒரு கேள்வின்னு சொல்லி கேட்குறாயா? இருக்கிறதுல சின்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ யாருக்கு இருக்கும்? வெரி குட். இருக்கிறதுல சின்ன ரெசிஸ்டன்ஸ் சில்வருக்கு. ஏன்னா சில்வர் தான் பெஸ்ட் கண்டக்டர். ஆமாவா இல்லையா? ஓகே, வெரி குட், வெரி குட். A certain wire A has resistance எவ்வளோ? 81 ohm. The resistance of another wire B of same material, same material என்ன சொல்ல வரான்? சேம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறான். காப்பரை விடவா சுஜிதா? ஆமாம், சில்வருக்கு காப்பரை விட அதிகம். கதை ஞாபகம் இருக்கா? அம்பானி வீட்டில் போனால் நம்ம வந்து சில்வரில் வயரை பார்க்கலாம். நம்ம வீட்டில் மட்டும் ஏன் காப்பரில் வாங்கியிருக்கோம்? நம்மள்ட்ட காசு இல்லை சாரே. ஞாபகம் இருக்கா? கிளாஸில் சொல்லியிருப்பேன், சில்வர் தான் பெஸ்ட்டு ரெசிஸ்டர். ஆனால் ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணல? ஏன்னா நம்மள்ட்ட காசு இல்லை சாரே. A certain wire A has a resistance 81 ohm. The resistance of another wire B of same material and equal length, but the diameter is 3 times. diameter 3 மடங்கு ஆனா ஏரியா எத்தனை மடங்கு ஆகும்? கரெக்டா இல்லையா? ஏரியா 9 டைம்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா பாரு, லென்த்தும் சேமு, மெட்டீரியலும் சேமு. லென்த்தும் சேம், மெட்டீரியலும் சேம். ஏரியா 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 9 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? ஏரியா, ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ரோ எல் பை ஏ. ஏரியா 9 டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 9 டைம் டிக்ரீஸ் ஆகும். புரியல சார்? பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 81 இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. செகண்ட் கேஸ் எனக்கு தெரியாது சார், எக்ஸ்னு வச்சுக்கோ. ரோ எல் டயாமீட்டர் 3 மடங்கு ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் 3 மடங்கு ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 3 மடங்கு ஆச்சுன்னா ஏரியா 9 டைம்ஸ் ஆயிடும். இது கேன்சல், இது கேன்சல். இந்த வேல்யூ மேலே போயிடும். 81 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 9 டைம் டிக்ரீஸ் ஆகும். முன்னாடி 80 இருந்துச்சு, இப்போ 9 டைம் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். காப்பர் ஒயர், சரியா? ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்குறான், கரண்ட் கொடுத்துட்டான், எலக்ட்ரானோட இது கொடுத்துட்டான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வீணா. இப்போ வந்துட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்குறான். இதை நீ எப்படி எழுதுவ? கரண்ட் பை என்ன? கரெக்டா இல்லையா? என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. நல்ல வரும். 1 மில்லிமீட்டர்னு இருக்கு. மீட்டருக்கு மாத்தினா 10 பவர் -3. அதை ஸ்கொயர் பண்ணா 10 பவர் -6. எல்லாரும் இதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணு. இதை நோட் பண்ணிக்கோ. இஷானி மட்டும் லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதை நீ நோட் பண்ணிக்கோ. நீ சால்வ் பண்ண ஆரம்பின்னு அந்த பொண்ணுக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு வந்துடுறேன். எழுதிட்டியா? நல்லா பாரு பாப்பா. சர்டன் வயர் இருக்கு, இது ஒரு வயர் கொடுத்துட்டாங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 81 ஓம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அனதர் வயர், இன்னொரு வயர் எடுத்திருக்காங்க, அது பி வயர். ஆனால் சேம் மெட்டீரியல் ரெசிஸ்டிவிட்டி சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதோட லென்த்தும் சேம். ஆனால் டயாமீட்டர் எப்படி இருக்கு? 3 மடங்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வயரோட டயாமீட்டர் வந்து 2 மீட்டராக இருந்தால் ரெண்டாவது வயரோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 3 டைம்ஸ் இருக்கு. 3 டைம்ஸ்னா எவ்வளோ? 6ன்னு சொல்லலாமா? 6 மீட்டராக இருக்கும். அப்போ இதோட ரேடியஸ் 1 மீட்டர்னா இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். இதோட ஏரியா பை இன்டூ 1ஓட ஸ்கொயர் இருந்தால் இதோட ஏரியா என்ன இருக்கும்? பை இன்டூ 3ஓட ஸ்கொயர். இந்த வேல்யூ பைனா இந்த வேல்யூ 9 பை. அப்போ முன்னாடி ஏரியாவோட இப்போ ஏரியா என்ன ஆயிடுச்சு? 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியா 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 9 டைம் டிக்ரீஸ் ஆகும். முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் 81, இப்போ 9 டைம்ஸ் குறைச்சிட்டு. அப்போ ஆன்சர் 9 வந்துடும். இல்லை எனக்கு இது புரியலன்னா இந்த எக்ஸ்பிளேஷனுக்கு வா. R is equal to rho L by A. முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் 81 is equal to rho L by A. செகண்ட் டைம் எனக்கு தெரியாது. rho L ஏரியா 9A. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, கேன்சல் பண்ணிக்கோ. எக்ஸோட வேல்யூ 9. புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த இதால் டிவைட் பண்ணால் 6.25 கிடைச்சிடும். எல்லா இடத்துல 6.25 பை தான் இருக்குது.
இது வந்து சால்வ் பண்ணால் உனக்கு -3 வரும். அப்போ 10⁻³ 10⁻³ மேலே போச்சுன்னா 10⁻3. ஆப்ஷன் பி தான் வருதா எல்லாருக்குமே? ஓகேயா. The EMF of cell having internal resistance 1 ohm is balanced against a length of 330 cm on a potentiometer wire. When an external resistance of 2 ohm is connected across the cell, balancing length எவ்வளோ? External resistance is equal to R L1 by L2 minus 1. ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் கனெக்ட் பண்ணாதப்ப இருக்க லென்த் L2, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்க லென்த் L1. R வந்து 2 ஓம்னு கொடுத்துட்டான், இது வந்து 1 ஓம். சாரி மாற்றி சொல்லிட்டு சாரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். L minus 1 divided by இந்த வேல்யூனா 330. 1/2 is equal to L minus 330 by 330. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. மாற்றி தான் எழுதியிருக்கோம். சாரி, அந்த இடத்துல சப்ஸ்டியூஷனில் தப்பு இருக்குது. இந்த வேல்யூ 330. ஃபர்ஸ்ட் லென்த் வந்து என்னது? நீங்கள் வந்து எந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணாதப்ப எடுக்கிறதா ஃபர்ஸ்ட் லென்த்து. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது செகண்ட் லென்த் ஆயிரும். ஓகேவா? சரி, டூ இன்ட்டு 330 மைனஸ் L பை L. இப்போ L கண்டுபிடிச்சிரு. எஸ், ஒரு சில பேர் பொட்டென்ஷியோமீட்டர் டெலீட்டட்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிவைக்கு எந்த லைவ்? ஐ திங்க் லைவ் நம்பர் 17 நினைக்கிறேன். ஓகேவா? லைவ் நம்பர் 17 போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிவைக்கு இருக்கும். நல்லா பாருங்கள், இது பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டலில் இது இருக்குது. ஓகே, சால்வ் பண்ண ஆன்சர் வந்துருச்சா? அப்போ நல்லா பாரு, எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாரு. பவர் அண்ட் எனர்ஜி வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். V is equal to IR, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ஸ், மீட்டர் பேஜ் வச்சு 3 கொஸ்டின். சரியா? இந்த ஃபார்முலா வச்சு 8 கொஸ்டின் வந்திருக்கு. கலர் கோடிங் 2 விட்டுறது டெலீட்டட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வச்சு 3 கொஸ்டின் வந்திருக்கு. நீ உடனே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எங்கே சார் 3 கொஸ்டினா? ஒரு சில டைம் என்ன பண்ணியிருக்கான், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிராஃப் வச்சு கேட்டிருந்தான். ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்தான், அந்த ஃபார்முலா கேட்டிருந்தான். இன்னொரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தான். ஸோ 3 கொஸ்டின் அந்த டாப்பிக்லேருந்து. கேவிஎல் கேசிஎல்லேருந்து 4 கொஸ்டின், பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து 3 கொஸ்டின். பொட்டென்ஷியோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டெலிட்டட்னு உட்காந்து ஒப்பாரி வைக்காதீங்க. எந்தெந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. E1 by E2 is equal to L1 by L2. E1 by E2 is equal to, சப்போஸ் பேட்டரி வந்து சேம் போலாரிட்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் உல்டா போலாரிட்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா L1 plus L2 by L1 minus L2. அடுத்து வந்து R is equal to R into L1 by L2 minus 1. கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி L1, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் L2. ஓகே, ஸோ இதோட பார்த்தோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்கிற பிவைக்கு எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை நெக்ஸ்ட் லைவ்ல சந்திக்கிறேன்.